ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நான் சேலத்தில் மெரைன் எக்ஸ்போ, அதாவது கடற்கன்னி பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. அங்கே போய் நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன், என்னென்ன வின் பண்ணேன் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அங்கே நான் ஷாப்பிங் பண்ண விஷயம், வின் பண்ண விஷயங்கள் எல்லாமே. ஸோ அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட் 90 ருபீஸ் கொடுத்தேன். போன டைமும் அதுக்கு முந்தின டைமு எப்போயோ போனப்போ 80 ருபீஸ் டிக்கெட் சொன்னாங்க. பட் இந்த டைம் 90 ருபீஸ். 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளார போகிற தீம்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்கங்க. உண்மையால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. உள்ளார ஃபஸ்ட்டு உள்ளார போகக்குள்ளே ஒரு மாதிரி நல்லா வெளிச்சமாக தான் இருந்துச்சு. போக போக இருட்டாகவும் வேறு மாதிரியும் லைக் பாறைகள் மாதிரியும் இருந்துச்சு. அங்கங்கே குட்டி குட்டி ஸ்பாட்லைட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கீழே ஒரு மாதிரி கோல்டிஷ் கலரில் இருந்துச்சு. ஒரு மாதிரி வார்ம் ஒயிட் மாதிரி லைட்ஸ்லாம் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா குணா குகை தீமுங்களாம். ஸோ பின்னாடி இருக்கவங்களாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஹாரர் சாங்லாம் போட்டுகிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து குணா குகைன்னு எல்லோரும் சொன்னதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த பாட்டும் போட்டாங்க. கண்மணி அன்போடு அந்த பாட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த பாட்டு போட்டாங்க. சீரியஸாக நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்பிட்வீன் நம்ம உள்ளார போகிற எக்ஸ்பீரியன்ஸே அருமையாக இருந்துச்சு. நான் உள்ளார போனதுக்கப்புறம் காஷ்மீர் மாதிரி இருந்துச்சு. நம்ம இந்த சுச்சுவேஷனில் காஷ்மீர் போக முடியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் காஷ்மீர் நிறைய தீம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா டிசைன் பை கொரியா ப்ரேஸ்லெட்டு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரி. இது ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பார்க்கும்போது நீங்கள் 9 ரூபான்னு நினச்சிருவீங்க. ஆனால் அது 60 ருபீஸு. ஓகேங்களா. இந்த ப்ரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருந்தேன் பாருங்கள், 60 ருபீஸ். நல்லா இருக்குது இல்லை இந்த ப்ரேஸ்லெட்டு. நான் எடுத்து ஓப்பன் பண்ணி இப்படி போட்டு வச்சுருக்கேன். நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த ப்ரேஸ்லெட். இது ஒரு மாதிரி ஸ்வான் டிசைன்லாம் போட்டிருந்தாங்க. நான் அங்கே போய் சம் ஆஃப் த வீடியோஸ்லாம் எடுத்துருந்தேன். அதை முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எங்கள் டாடி செலக்ட் பண்ண ஒரு மணி தான். அது நல்லாவும் இருந்துச்சு. நான் வேறு ஒரு ஃபோனில் அங்கே வீடியோ எடுத்ததுனால என்னால் கன்ஃபார்ம் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதனால் இந்த ஃபோனுக்கு சென்ட் பண்ணி என்னால் போட முடியுமான்னு தெரியல. இந்த மணி பார்த்திங்கன்னா 40 ருபீஸு. நல்லா இருக்குல்ல. 3 பீட்ஸ் வச்சு நடுவில் பட்டர்ஃப்ளைக்கு நடுவில் சரி பீட்ஸ்க்கு நடுவில் 2 குட்டி குட்டி கோல்டன் பீட்ஸ் அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயிட் பீட்ஸும் இருக்குது. 40 ருபீஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான். இந்த மணியில் ஒரு 4 to 5, 6 கலெக்ஷன்ஸ் மாதிரி கலர்ஸ் இருந்துச்சு. இது டார்க் பிங்க் இருந்துச்சு, லைட் பிங்க் இருந்துச்சு. எனக்கு டார்க் பிங்க் நல்லா சஜஷனாக இருந்துச்சு. அதனால் நான் இதை சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது 40 ருபீஸ். ஓகேங்களா. இது 40 ருபீஸ். டார்க் பிங்க் மாதிரி தான் இருந்துச்சு. டார்க் பிங்க் வித் ஒயிட் கலரில் சூப்பராக சங்கு மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படின்ற ரீசன்னால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. இது மட்டும்லாம் கிடையாது, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருந்துச்சு. பார்த்தா எல்லாமே வாங்கணும் போல் இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் வாங்க முடியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்க முடியும் அப்படின்ற ரீசனால் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க் பண்ண ஒரு மாதிரி மணி மாதிரி. இதெல்லாம் ஆக்டர்ஸ்லாம் எங்கேயாவது வெளில போனால் இந்த மாதிரி நாடகத்திலலாம் பார்க்குற ஆக்டர்ஸ்லாம் இது போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மணி மாதிரி ஏதாவது ஒரு நெக்லஸ் மாதிரி எடுத்து போட்டிருப்பாங்க கவரிங்கில். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரியே இருந்துச்சு. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருந்துச்சா. 60 ருபீஸ் சொன்னாங்க. இதுதான் அந்த மணியில் நான் வாங்கின மணியில் இது 60 ருபீஸ் ரேட்டு. இது அந்த ப்ரேஸ்லெட்டோட ஈவன் ரேட் அப்படியே இருந்துச்சு. பட் ஒர்த்துன்னு நினச்சி வாங்கியிருக்கேன். சீரியல் ஆக்டர்ஸ்லாம் மேட்சிங்காக போடுவாங்கள்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ பட் நல்லா இருந்துச்சு. நிஜமாலுமே இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. நான் இது ஸ்கூல் பர்பஸ்க்காண்டி வாங்கியிருந்தேன். நான் ஸ்கூல் ஷாப்பிங் வீடியோவும் முடிஞ்சால் போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷாப்பிங் வீடியோஸ், வாங்கின திங்ஸோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டே இருப்பேன். ஓகேங்களா. சரி, இது 60 ருபீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த மணி தான். இது ஒரு டபுள் ட்ரிபிள் கலர்லாம் போட்டு ஒரு மல்டி கலர் இது மணி மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் 40 ருபீஸ். இதில்
சின்ன சின்னதாக தான் வச்சுருந்தாங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் கரெக்டாக சொல்ல தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. அண்ட் இது தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வின் பண்ண விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த பவுல் நான் எப்படி வின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்ஸ் இருக்கும். ஒரு பால் கொடுத்துருப்பாங்க. அங்கே சம் ஆஃப் த நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரில் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன திங்ஸ் வரணுமோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டி அங்கே வச்சுருக்க திங்ஸ்லாம் நமக்கு தருவாங்க. முக்கியமாக 1 1 1ன்னு நம்மளுக்கு இல்லையோ இல்லை நேராக 6லேயோ நம்மளுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா, நான் 6 இது 1 1ன்னு விழுந்து நம்ம 6ல் விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு பெரிய ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கரே தருவாங்க. பட் எனக்கு அப்படி விழலை. நான் ட்ரை பண்ணேன். பட் கடைசியில் தான் எனக்கு ஒரே ஒரு 1 விழுந்துச்சு. ஸோ இது வந்து இந்த பவுல் தான் எனக்கு கிடச்சிச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த ஃபெதர் டாய் வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க. அது வந்து ஒரு ஃபெதர் பார்பி டாய். இந்த பவுலையே காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த பவுல் தாங்க 50 ரூபாய்க்கு விளையாண்டேன். எனக்கு கிடச்சிச்சு. பட் சூப்பராக தான் இருக்குது. அண்ட் வந்து இந்த ஃபெதர் டாய் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பின்னிங் கேமில் விளாண்டு எனக்கு வந்து கிடச்சிச்சு. இது வந்து மேலே ஒரு மாதிரி ஹெட்டில் ஒன்று இருந்துச்சு. அதுதான் அங்கே ஹேர்டில் கன் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. அதனால் நான் பிச்சிட்டேன். ஸோ இப்போ நல்லா இருக்குல்ல. இந்த பொம்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு அங்கே பார்க்கும்போது எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கடைக்காரங்களும் சரி என்னோடய டாடியும் சரி ரொம்ப மொக்கையான பொம்மையை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த அழகான பொம்மையை செலக்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. கீ செயின் தான் எனக்கு விழுந்துச்சு ஸ்பின் பண்ணதில். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இது கிடச்சதில். எல்லாருமே வந்து ரொம்ப வந்து அனுசரிப்பாக தான் நடந்துக்கிட்டாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப அனுசரிப்பாக தான் நடந்துக்கிட்டாங்க. சில குழந்தைங்கள்லாம் ஏமாந்தால் கூட ஹெல்ப் பண்ணாங்க. கேம்ஸில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அனுசரிப்பாக இருந்தாங்க. இந்த மாதிரி கீ செயின்ஸ்னால் கூட அவங்களே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏமாந்து போய் வேறு ஏதாவது லைட்டாக கீ செயின் எடுக்கிறோன்னா கூட அந்த அக்கா எனக்கு சொன்னாங்க. பட் மற்றவங்க எப்படின்னு தெரில. பட் எனக்கு அப்படி சொன்னாங்க அந்த அக்கா. இந்த மாதிரி இந்த கீ செயின் எடுமான்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த போட்ட வீடியோஸை வந்து நீங்கள் வந்து மற்றவங்க எல்லாேருக்கும் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். டாட்டா.